நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தாவி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வர வேண்டிய யாருண்டு? உயர்ந்த சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி வருகிறதற்கு யார் உண்டு? நன்றி ஐயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah.
அவர்களுக்கு நிச்சயமாய் நடக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதில் முக்கியமானது கர்த்தருக்கு காத்திருப்பதை பற்றி சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்குதலை பற்றி பைபிள் அநேக வார்த்தைகளை சொல்லுது. தேவனுக்கு காத்திருக்கிற மனிதர்களை கர்த்தர் கைவிடுகிறது என்று வேதம் சொல்லுது. ஸ்தோத்திரம். யார் ஆண்டவருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஸ்தோத்திரம். 27ஆம் சங்கீதம் 13ஆம் வார்த்தையும் 14ஆம் வார்த்தையும் வாசிப்போம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்திருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இங்கே வாசிக்கிறோம். தாவீது சொல்லும்போது, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்போ தாவீது ஆசீர்வாதத்தை காணலை, ஆசீர்வாதத்தை இன்னும் பெறலை. சொல்லுங்க ஆமென். 2 படிகள் இருக்கிறது விசுவாசத்தில். பெற்றுக்கொள்ளும் முன்பு தேவனை உறுதியோடு காத்திருப்பது. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஆமென். பெற்றுக்கொள்ளும் முன்பு, பெற்றுக்கொள்றதுக்கு முன்பே தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து காத்திருக்கிறது. இங்கே தாவீது இங்கே சொல்லும்போது சொல்லுகிறான், நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ கெட்டு போயிருப்பேன்கிற வார்த்தையை, அதே வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர்கள் நிருபத்தில் சொல்கிறார். நாமோ ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. நாமோ ஆத்துமா ஈடேற, அதுதான் அடுத்து வருது, கெட்டு போகிற அந்த பின்வாங்குறவர்களாக இராமல் அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் சொல்கிறார். அப்போ கெட்டு போகிறவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பின்வாங்குறவர்கள் கெட்டு போகிறார்கள். பின்வாங்குறவர்கள் எப்படி பின்வாங்குறாங்க? ஜெபத்தை விட்டுருவாங்க, விசுவாசத்தை விட்டுருவாங்க, ஒரு ஆண்டவருக்கு கொடுக்கறது அதை விட்டுருவாங்க, பைபிள் படிக்கிறத விட்டுருவாங்க, 2 பேர் சேர்ந்து ஊழியத்துக்கு போயிட்டு இருப்பாங்க, முந்தைய அதை விட்டுருவாங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இருட்டடைச்சிடும். நல்லா எரியிற விளக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து அணைஞ்சிரும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கறி பிடிச்சி அந்த விளக்கு அணையிற மாதிரி எபிரேயர்கள் நிருபத்தில் பரிசுத்த பவுல் தேவனுடைய சபைக்கு அதை சொல்லுகிறான். சொல்லுங்காமே. ஏன் நம்ம கூடி வந்து ஜெபிக்கிறோம்? நம்மளும் வீட்டில் இருக்கலாம். இப்போ எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்க? நல்ல வண்டி இருக்குது, வசதி இருக்குது, விருப்பம் இல்லை, நம்மளும் வீட்டில் இருக்கலாம். ஏன் சபைக்கு வருகிறோம்? ஒரு ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணணும், அனல் உண்டாகும். நம்ம அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல ஜெபம் பண்ணுங்க. வரும்போது எல்லாருமே சொல்லுங்கள், பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க. சும்மா 1 மணி நேரம் வந்துட்டு சும்மா இருந்தால் அது ரொம்ப தேண்டாம். சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளோ களைப்பு இருக்கும், கஷ்டம் இருக்கும், கவலை இருக்கும், கடன் இருக்கும், சோர்வு இருக்கும். சபையில் வந்து ஆண்டவருக்கு சோத்திர பலி செலுத்துங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சபையில் வந்தோம் முடியலைன்னா கூட முழங்கால் போட்டு சுந்தரலாம் நினைப்பேன். முட்டிகிற வரைக்கும் முழங்கால ஒரு வைராக்கியம். வீட்லேயும் அப்படி தான். ஆரம்பத்தில் நிற்பார் முழங்காலில், 6வது முட்டிகிற வரைக்கும் முழங்காலில் நிற்பார். வயசு 56 57, பெருசாக வியாதி ஆஸ்பத்திரிக்கெலாம் போக மாட்டார். ஒரு வைராக்கியம். சொல்லுங்க ஆமே. முழங்காலே நிற்பார். கடவுளுடைய சபைக்கு வருகிறோம், ஆண்டவர் விழாவுகிற இடம். முடிஞ்சா பொண்ணு வாயை திறந்து பாடணும், ஜெபம் பண்ணணும். ஒரு முன்னேற்றத்தில் வாயை திறந்து பாடணும், ஜெபம் பண்ணணும். பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், பிள்ளை படிக்கவே இல்லைன்னா சில எப்படியும் எந்த முன்னேற்றம் இருக்கணும். அப்போ கர்த்தருடைய சபையில் வரும், ஆண்டவரே நீர் பரிசுத்தர், பரலோகத்திலே ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறார்கள் வசனம் சொல்லி. சொல்லுங்காமே. பரலோகத்தில் பரிசுத்தர் 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 ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் அந்த கேருபீன்கள் என்ன செய்யுது? அப்படி தான் சொல்லப்பட்டு இரவும் பகலும் துதிக்குது, ஓய்வில்லாமல் துதிக்குது. இரவும் பகல். நீங்கள் என்ன கேருபீன்களுக்கு என்ன வீடாக கட்டி கொடுத்தார் ஆண்டவர்? யோசித்து பாருங்கள். அங்கே இருக்கிற தேவதூர்களுக்கு மனுஷனுக்கு இருந்த நன்மை இல்லை, பாவம் மன்னிக்க ரத்தம் சிந்தலை. கேருபீன்களுக்கு ரத்தம் சிந்தலை, சேராபீன்களுக்கும் தூதர்களுக்கும் ஆண்டவர் ரத்தம் சிந்தலை, மனுஷனுக்கு தான் சிந்தினார். மனுஷனுடைய பாவத்தை மீட்டு மன்னிக்க ரட்சிக்கத்தான் ரத்தத்தை சிந்தினார் தேவனுடைய குமாரன் இயேசு வந்து. நம்ம தான் துதிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. என் பாவத்தை மீட்டு ரட்சித்தீரே, நான் நரகத்துக்கு போகாமல் என்னை மீட்டு நித்திய ஜீவனுக்கு கொண்டு வந்தீரே, பரலோகத்திற்கு ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதினீரே. நாதா, இன்றைக்கி மரித்தால் நான் பரலோகத்துக்கு போவேனே, பரலோகத்தில் எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரே, இந்த பூமியில் நன்மையை கொடுக்கிறீர், கிருபையை கொடுக்கிறீர், சுக வாழ்வை கொடுக்கிறீர், சமாதானத்தை கொடுக்கிறீர், ஆத்ம சந்தோஷத்தை கொடுக்கிறீர். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுக்குள் இளைப்பாறுகிற பாக்கியம், எவ்வளவு கிருபைகளை கொடுக்குறார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய சபையில் வரும்போது உண்மையாகவே என்ன கவலை போராட்டம் இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல ஆவி நிறைய ஜெபம் பண்ணும்போது தடைகளெல்லாம் உடையும். அது ஒரு பழக்கம் வேணும். சொல்லுங்க ஆமென். 1000 கவலை இருக்கும், நிறைவேறாத காரியமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தள்ளிவிட்டு சபைக்கு வரும்போது தேவனே நீர் பரிசுத்தர், பரலோகத்தில் இரவும் பகலும் ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறது. 2 சட்டையினால் காலை மூடுது, 2 சட்டைகளில் பறக்குது. சொல்லுங்க ஆமென். உடம்பு 2 சட்டையில் அப்படி மூடிக்கிறது, 6 சட்டையில் மூடிட்டு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பரலோகத்தில் துதித்து கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஆமென். நமக்கு அந்த பழக்கம் இருக்கணும், சபைக்கு வந்து நம்ம துதிக்கணும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். எபிரேயர்கள் நிருபத்தில் பரிசுத்த பவுல் சொல்லுகிற வார்த்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே எத்தனாவது அதிகாரத்தின வாசிங்க, மைக்கில் வாசிங்க. 10:38 எபிரேயர்கள் நிருபம் 10:38 வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தை கொண்டு நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போனானால், பின்வாங்கி போவானே ஆனால், அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். அவன் பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். ஏன் இப்படி சொல்றாரு?
மனுஷனுக்கு எல்லா நன்மைகளையும் செய்து முடித்தார் ஆண்டவர். சிலுவை மரத்தில் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். ரத்தம் சிந்தியாச்சு, அவனுக்காக அவமானப்பட்டாச்சு, தன் காயங்களால் அவனுக்கு சுகம் கொடுத்தாச்சு, அவனை ஐஸ்வர்யவனாக்க தரித்திரமாய் அவர் தொங்கினார். மனுஷனுக்கு செய்ய வேண்டியது பாக்கி இல்லை, மனிதனுக்கு செய்ய வேண்டியது பாக்கி இல்லை, எல்லாம் முடிந்ததுன்னு சிலுவை மரத்தில் சொன்னார் ஆண்டவர். அந்த ஆசீர்வாதம் எப்படி தேவ மனுஷனுக்கு வரும்னா, நீ விசுவாசித்தா வரும், விசுவாச கிரியின் மூலமாய் வரும். தேவனை தனிப்பட்ட முறையில் நீங்கள் விசுவாசித்து ஆண்டவருக்கு ஏற்ற கிரியைகளை நீங்கள் செய்யும்போது அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாய் அந்த ஆசீர்வாதம் வரும். சொல்லுங்க ஆமென். அதனால தான் வேதம் சொல்கிறது, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகிடுவாங்க, கெட்டு போயிடுவாங்க. விசுவாசம் தேவனோடு இணைக்கிறது, அதுவும் கிரியை உள்ள விசுவாசம் வேணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. சொல்லுங்க ஆமென். கிரியை உள்ள விசுவாசம் என்ன செய்யும்? நம்மளை போய் ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க ஆமென். கரெக்டாக எனக்கு ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஃபோன் வந்துச்சு. யாரோ ஒரு புரோக்கர் இடம் வாங்கி கொடுக்குறதுக்கு உதவியாக இருந்தார். எடுத்துகிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்து முடிஞ்சிச்சு. அவருக்கு என்ன ஆசையோ தெரியல, எல்லாம் எழுதி வச்சு சொல்லிட்டேன், அப்பப்போ கொடுத்தது வச்சதெல்லாம். திடீர்னு ஒரு எண்ணம் வந்து, நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கல, கொஞ்சம் தான் கொடுத்தியா? அப்படி எப்படியா பாதிரியார் தானே, பாதிரியாருக்கு தான் அச்சடிச்சு ஏதாவது வச்சுருப்பார், இல்லைன்னா வெளிநாட்டிலேருந்து அச்சடிச்சு வரும். அப்போ என்ன ஆகுது, நான் அப்படி மைண்டே எனக்கு அப்செட் ஆயிடுச்சு. ஆராதனை தொடங்கணும், ரொம்ப நாள் நான் எடுக்கவே இல்லை, இன்னைக்கு தான் எடுத்தேன். சரி ஏதோ சொல்கிறார், எடுத்தா நீங்கள் அதை தரணும் இதை தரணும், எனக்கு கொடுக்கல, வைக்கிறேன், உனக்கு தான் கொடுத்தாச்சப்பா, இல்லை நீங்கள் கொடுக்கல. நம்ம அப்படியே ஆண்டவரே அப்படி ஒரு எண்ணம் வருது. எத்தனை பேர்ட்டு நம்ம பேரை கெடுக்க போகிறான்னு தெரியலையே, இந்த பாதிரியார் அவன் பணத்தை முழுங்கிட்டான்னு சொல்ல போகிறான்னு தெரியலையே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, அவனுக்குள்ளதை கொடுத்துட்டேனே, கொடுத்தாச்சே, ஆனாலும் இப்படி இருக்கேன். சொல்லுங்க ஆமே. அப்படியே நமக்கு ஒரு சோர்வு, இதெல்லாம் சாசு பண்ணத்தான் செய்யும். சொல்லுங்க ஆமே. இதெல்லாம் தாண்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அவருடைய பாதத்தில் ஆராதனை செலுத்து. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க ஆமே. அவன் பின்வாங்கி போவானே ஆனால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமா இராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அநேக மனுஷர்கள் பின்வாங்கி போயிடுறாங்க, சின்ன பிரச்சனைக்கு பின்வாங்கிடுவாங்க. யாராவது ஒருத்தர் இல்லாத பொல்லாது சொல்லிட்டாங்கன்னா பின்வாங்கிடுவாங்க. சபையில் எத்தனை பேர் கொடுக்குறதுக்கு பயந்து எத்தனை பேர் பின்வாங்கி போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் இந்த சபைக்கு போனால் தசமம் காணிக்க கொடுக்கணும், நம்ம அப்படியே RCCS எங்கிட்டோ பிரதரான் இது மாதிரி எங்கிட்டாவது போயிடுவோம். இந்த சபைக்கு போனால் தசமம் காணிக்க கொடுக்கணும், இதுக்கு பயந்துக்கிட்டே சபைக்கு ஒரு ஆதாள் இருக்கும். பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கும். ஒரு மனைவியோடு இருக்கணும், கட்டிச்சிட்டா இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும், அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. பாவத்தில் போகிறாள் சபைக்கு வராது. பைபிளும் சொல்லுது, நீதிமான்களின் சபையில் பாவி நிலை நிற்பதில்லை. சொல்லுங்க. பாவத்தை யாருடைய இருதயம் விரும்புதோ அவன் சபைக்கு வரவே முடியாது, பாடி ஜெபம் பண்ண முடியாது, அவன் ஒதுங்கிடுவான். அப்போ பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்தை கொண்டு நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க. விசுவாசத்தை கொண்டு நீதிமான் பிழைப்பான். அவன் பின்வாங்கி போவானே ஆனால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது. அப்போ கர்த்தர் சொல்லுகிறான், அவன் பின்வாங்கி போனா என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது. வாசிங்க. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பின்வாங்குறவன் என்ன செய்யறான்னா கெட்டு போகிறான். இந்த பூமியில ஒருவேளை நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், அவனுடைய முடிவு நித்திய நரகம். எத்தனையோ பேர் புருஷ மனைவி 2 பேரும் ஆபீசர் லஞ்சம் வாங்குறதுக்காக சபையை விட்டு போனவங்க இருக்காங்க. என்ன இந்த சபை ரொம்ப நெருக்கமா இருக்கு, நீதியோடு நடக்கணும், பாஸ்ட் திட்டார், லஞ்சம் வாங்காத, இப்படி நட அப்படி நடங்கிற, நமக்கு ஒத்து வராது, அப்படி போனால் நல்லா இருக்கு. அவர்கள் ஏன் கெட்டு போக பின்வாங்குகிறார்கள்? ஏன் கெட்டு போக? அநீதத்தின் கூலி, அநீதியான கூலி யூதாஸ் விரும்பினான். அநீதத்தின் கூலியை வாங்கி 4 கொண்டு செத்து குடல் சரிந்து விழுந்தான். அநீதத்தின் கூலியை விரும்பினான். தேவனுடைய வார்த்தை தெளிவாய் நமக்கு போதிக்கிறது, கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிற. அந்த ஈடேறுங்கிறது வார்த்தை ரொம்ப பழைய கால வார்த்தை. நான் பைபிள் படிக்கும்போது தான் 18 வயதில் படிக்கும்போது, அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாச்சி இந்த பாட்டி அடிக்கடி திட்டுவாங்க. யாராவது ஏமாத்தினவன் பணத்தை வாங்கிட்டு தராதவன ஒரு சாபம் போடுவாங்க. அவன் ஈடேறாமல் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியாது, நாங்களாம் சின்ன பிள்ளைகள், 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கல, அந்த வார்த்தை புரியாது. ஆனால் பைபிள் படிக்கும்போது அது இருக்குது. ஆத்துமா ஈடேற. சொல்லுங்க அல்லேலூயா. ஆத்துமா, அந்த வார்த்தை பாருங்க, ரொம்ப பழைய வார்த்தை. ஆத்துமா ஈடேற நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். சொல்லுங்க ஆமென். தொடர்ந்து நம்ம தேவனை விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்ளும் போது நம்ம மகிமையை நோக்கி நடக்கிறோம். இந்த வார்த்தை இன்னொரு தடவை வாசிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தை கொண்டு நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். அவன் மேல் என்னுடைய ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆத்துமா ஈடேற நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். விசுவாசத்தை பற்றியும் கர்த்தருக்கு காத்திருக்கிறதை பற்றியும் பரிசுத்த பைபிள் நிறைய வார்த்தைகளை சொல்கிறது. அப்போ இங்கே வாசிக்கிறோம், நானும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். சொல்லுங்க ஆமென். இந்த கெட்டு போகிற மனுஷருக்கும் பின்வாங்கி போகிறவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. சொல்லுங்க ஆமென். கெட்டு போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா பின்வாங்கி போய் கெட்டு போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க தேவனை வேணாம் என்று போகிறார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் கிருபையாய் அழைக்கிறார், கிருபையினால பாவத்தை மன்னிக்கிறார், தன்னுடைய கிருபையினால தெரிந்து கொள்கிறார், எல்லாம் அவருடைய கிருபையினால கூட்டி சேர்க்கிறார். சொல்லுங்க ஆமென். மனுஷன் தன் பாவத்தினாலே ஆண்டவரை வேணாம் என்று போகிறான்.
தன் சொந்த இச்சையினால பாவத்தினால தன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறதற்காக, தன்னுடைய பாவத்தை நிறைவேற்றுகிறதற்காக தேவன் வேண்டான்னு அவன் பின்வாங்கி போகிறான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கெட்டு போகிறவர்கள் பின்வாங்குகிறார்கள். சொல்லுங்க ஆமென். முதல்ல அப்படி தெரியாது, ஆனால் முடிவு நித்திய ஆக்கினையில் போய் முடியும், நித்திய ஆக்கினையில் முடியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தாலும் எபிரேயருடைய புத்தகத்தில் பவுல் சொல்லுகிறான். அப்போ ரட்சிக்கப்படாத பாவியுடைய நிலைமை வேற. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஈவுகள், கிருபைகள், நன்மைகள், ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ருசித்த பின்பு துணிஞ்சு மனுஷன் பாவம் செய்யறோடைய நிலைமை பரிதாபம். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நாம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு, வாசிங்க 10:26. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் நாம் இருந்தால், மனப்பூர்வமான தெரிந்து துணிந்து, மனப்பூர்வமாய்னா தெரிந்து துணிந்து நல்லா தெரிஞ்சு செய்கிறவர்கள் பார்த்துக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மனப்பூர்வமாய் துணிந்து தெரிந்து அந்த பாவத்தை செய்கிறவர்கள், வாசிங்க, பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். விரோதிகளை பட்சிக்கிற கோப ஆக்கினையுமே இருக்கும் சொல்றார். ஏன் யாருக்கு சொல்றாரு? பின்வாங்கி போன மனிதர்கள். சொல்லுங்க ஆமென். அதனாலதான் அவனை திருப்பி கொண்டு வரது கூடாத காரியம். ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் சொல்லப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்தும் சொல்றார். வாசிங்க, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்ல வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து, தேவனுடைய பரிசுத்த குமாரனை தாங்களே சிலுவையின் மேல் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் மறுபடியும் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். சொல்லுங்க ஆமென். அப்ப நல்ல ஆண்டவருடைய கிருபை பரிசுத்த ஆவியை பெற்று நல்ல ருசித்து தெய்வ அன்பு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ருசித்து துணிந்து பாவியாக போகிறாங்க. சத்தியத்தை அறிந்த பின்பு மறுதலித்து, அந்த காலத்தில் மறுதலிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் சிலுவையை வரைந்து ரத்தத்தை ஊற்றி அதை மிதிச்சுட்டு போகிற ஒரு பழக்கம் இருந்தது புதிய ஏற்பாட்டின் அந்த காலத்தில். அதைத்தான் பவுல் இங்கே சொல்லுகிறான். தன்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், சொல்லுங்காமே, எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை எண்ணி பாருங்கள். சொல்லுங்காமே. அப்போ பின்வாங்கி போறவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி பவுல் சொல்ல. அவருடைய இருதயம் கடினமாகி விடுகிறது. பாவத்தில் செஞ்சு பாவத்தில் அப்படியே நம்பி அப்படியே ஒரு பாவத்திலே போய் இருதயம் கடினப்பட்டு, சொல்லுங்காமே. அதுதான் பவுல் சொல்கிறார், மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலேன்னு சொல்கிறது. அவங்க பாவம்னே தெரியாது, அப்படியே பழகிரும், பாவமே பழகிரும் அவங்களுக்கு. இந்த வசனம் அப்படியே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலேன்னு பவுல் அதை சொல்கிறான். குத்தப்படாதவங்களுக்கு, ஐயோ நான் பாவம் செய்கிறேனே, தேவனுக்கு விரோதமாக போகிறேனே, கர்த்தருடைய தண்டனை பாவத்துக்கு விரோதமாக பாவத்தில் நோக்கி போகிறேனே, அவங்களுக்கு இருதயம் குத்தப்படாது. மனச்சாட்சி கல் மாதிரி கடினமாக மாறிடும், செத்ததாய் மாறிடும். நாபாலுக்கு அப்படி மாறிச்சு. அப்போ கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, பின்வாங்கி போகிறவர்கள் கெட்டு போகிறார்கள், ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவர்கள், சொல்லுங்காமே, அவருடைய மகிமையை நோக்கி நடக்கிறார்கள், அவருடைய கிருபையை நோக்கி நடக்கிறார்கள். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது, நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அடுத்த வார்த்தையில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் திடமனதாக இருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு? நம்ம காத்திருக்க நம்முடைய இருதயம் அப்படியே பலவீனப்பட்டுகிட்டே போகும். இவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணேன், இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணனே, இவ்வளோ நாள் நான் காத்திருந்தனே, இவ்வளவு நாள் நான் அப்படி பொறுமையாக இருந்தனே, இவ்வளவு நாள் நான் ஆண்டவரை இப்படி இருந்தனே, இழைத்து போகும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நீண்ட நாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல. நீண்ட நாள் காத்திருக்கும் போது எந்த ஒரு காரியத்துக்கும் அப்படி இருதயம் இழைத்துரும். இப்போ வராதா ஆண்டவரே, என் ஜெபம் கேட்கப்படாதா, என் ஜெபம் முடியத்தில் வரலையா, எனக்கு கிருபை இல்லையா, என் வாழ்க்கை இப்படி தானா, அப்படியே இழைச்சி அப்படி போயிடுவோம், டயர்டாயிருவோம். அதைத்தான் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட மனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அது குறித்து அநேக வாக்குத்தத்தங்கள், 1 இல்லை 2 இல்லை, நிறைய வார்த்தைகளை வேதம் சொல்கிறது. வாசிக்கிறோம் 31ஆம் சங்கீதம் 23, 24 வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பைபிளை திரும்ப 2-3 வசனங்கள் முக்கியமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூருங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பலன் அளிப்பார். சத்தமா சொல்லுங்க ஆமென். இங்க வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மகிமையின் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூருங்கள். என்ன கூறுங்கள்? ஆமா, நம்ம ஏன் ஆராதனை செய்யறோம், வீட்டில் ஜெபம் பண்றோம், அன்பு கூறுகிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம். இதெல்லாம் எதில் குறிக்குது? தேவனை அன்பு கூறுகிறோம். தேவனை பாடு இருந்தால் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், பாடுகளுக்கு நடுவில். ஆமென்.
நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். 24 வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இது ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Glory to God. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கெட்டு போகிறவர்கள் பின்வாங்கி போகிறார்கள், ஆனால் தேவனை சேருகிறவர்கள். ஆமீன். வேதம் சொல்லுகிறது. ஆமீன். ஸ்தோத்திரம். அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே